ஏமா அவர அந்த பாவி மவனை வளர்க்க நான் இன்னா பாடுபட்டிருப்பேன். அத்தை அவன் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தானா? அவன் எனக்கு காப்பி தண்ணி கூட வாங்கி கொடுத்திருக்க வேணாமே. அந்த ஓடுகாலி முன்னால என்ன 4 வார்த்தை மறுவாதியாவது பேசிருக்க கூடாதா? அறிவு கட்டத உன் புள்ளைய பார்க்க போயிருந்தியா? ஏண்டி நான் என்ன ரோசம் கட்டவளா அவனை போய் பார்க்க? மார்க்கெட்ல இருந்து வரவே இல்ல, ஹோட்டல்ல இருந்து வந்துக்கிட்டு பெத்த பாசம். ஏனைனா எப்படிக்கிற வீட்டு பக்கம் வரக்கூடாதான்னு 2 வார்த்தை கேட்டேன். அதுக்கு அந்த ஓடுகாலி இன்னமா பேசினா தெரியுமா? அவனைத்தான் தலை மூவிட்டோங்க. நீ ஏன் அவன் கையில போய் பேசின? பெத்த பவருடி. அப்ப வாங்கி கட்டிக்க. அவன் மேல மிஸ்டேக் இல்லமே, எல்லாம் அந்த செருக்கிதான் கத்து தரா. அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, ஏம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதே, நான் உன்னை ரிக்ஷா ஏத்தாவது காப்பாத்துறேன்னு சொல்லுவான். உன் புள்ள ரிக்ஷா ஈக்கிறானோ இல்லையா, ஒருத்தன் இசுக்குன்னு போட்டான். அவன் போனா கந்தங்கிறான் பச்சைக்கிறான், காப்பாத்தம்லா போடுவானுங்க. இவனுங்க 2 பேரும் என்ன பண்றானுங்கன்ட்டா எனக்கு புரியல. ஏதோ பெரிய தொழில் கத்துக்கிறான் ஆண்டி. அதான் என்ன தொழில்னு கேக்குறேன். 295 ரூபா, 295 rupees, 295 ரூபா, 295 ரூபா, 295 rupees. தம்பி ஒரு டீ விடு. ஒதுங்கப்பா. இதுக்குதான் சீக்கிரமா வாங்கன்னு சொன்ன, வந்து தொலைஞ்சாதானே. நான் பிரதர் 295 ரூபா 2 விடலாமா? அயோக்கிய ராஸ்கல், திட்டுக்கிட்ட விக்கிற. அரசுமா நிறுத்தனாத, நீ ஒழுங்கானா நான் எங்க வரேன்? ஐயோ மானம் போகுது. திருட்டு டிக்கெட் விக்கிறது உங்க தம்பின்னு தெரிஞ்சா காரி துப்புவாங்க. வாங்க போலாம். அண்ணி ஆசையா தானே ரஜினி படம் பார்க்கலான்னு வந்திருக்கு. ஏதோ என் கூட பிறந்துட்ட 50 காசு கழிச்சுக்கிறேன். டக்குன்னு சொல்லு. என்ன சொல்ற? அர்ச்சிவா உங்களுக்கு எங்க கொடுப்பனா இருக்கு? நான் சார் வேணுமா? அம்மா தாயே, உன்னை கண்டுகின்னு தான் நான் தொழிலுக்கு போறேன். நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். இன்னாம எவ்வளவு லேட்டு? உனக்காக எம்மா நாளை குந்திக்கு நிக்கிறது. ஏக்கா மொத தொழிலுக்கு போறேன்னா அட்டா அங்காளம்மன் கோயிலுக்கு போய் வேண்டின்னு வந்தேன். சரி வாடி போலாம். வெயில் ஜாஸ்தியா பூச்சுனா ரோட்ல காலை வைக்க முடியாது. இந்தா நீயும் துண்ணு. என்ன ஏக்கா இது? ரோட்ல ஒரு பேப்பர் கூட காணோம். 4 பேர் சுத்தினா தாண்டியா 2 பேப்பர் கிடைக்கும். அடிய இதுக்கு முன்னாடி கைதா ஒண்ணுதான் பேப்பரை துண்ணுன்னு இருந்தது. இப்ப என்னடானா 6 மாடு கூட துண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாத்துக்கினே இரு, இன்னும் கொஞ்ச நாள் போனா மனுஷனும் துண்ண போறான். ஏன் ஏமா ஒரு ஐடியா பண்ணிக்கலாமா? நான் யாரானா வராங்களான்னு கண்டுக்கிறேன். கபால் 4 போஸ்டர் கிழிச்சுக்கின்னு டகால்னு ஒதுங்கிக்க. யாராவது பாத்து போறாங்க? யாருமே பாக்க போறாங்க. நான் தான் இங்க நின்னுறேன்ல. போமே போன்ற இன்னாம அத்தை மட்டும் விட்டுட்ட? அத்தை கேக்கலாமா? நம்ம தலைவராச்சே, ஸ்டைல கவுனே. அடியே குப்மா, டீ குடிக்கலாமாம? வேணும். கோனியா அப்படி ஓரமா வச்சுட்டு வா, டீ குடிச்சிட்டு வரலாம். இந்த கவுனர் என் கையில துட்டு இல்ல. நான் தர வாம. வெய் வா வா. வாம துட்டு கிடக்குது துட்டு. அத்தா வாம. என்னாச்ச நீ குப்பை கொட்டி போஷிக்க போறியோ? நாயர 2 சிங்கிள் டீ நல்லா மலாய் போட்டு குடியா. மாஸ்டர் 2 டீ போடு. ஏமே ஒரு பறை வாங்கி ஆளுக்கு பாதி துண்ணலாமா? எனக்கு ஒண்ணு வேணும். இவ ஒரு இவட. அடே நம்ம டிரைவர் அண்ணாத்த என்ன அந்த ரொம்ப நாள் ஆள காணோம்? ரூட்ல போயிருந்தேன். டா குப்மா,
இவரு கையில தான் எங்க அண்ணாத்த கிளீனர் ஆகுதுமே. கொண்டா கொண்டா இந்த டீ சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறேன். என்ன வெறும் டீ சாப்பிடுறேன்? இருக்கிறத எட்டனா அதுல ஏதாவது வேணும் வாங்கிக்க. இந்த குப்மா பிடிமே. தோ நாயர 2 ஸ்பெஷல் பண்ணடியா. ஓசன்றதும் ஸ்பெஷல் பண்ண உன் கையில வாங்கி துண்றாங்க. எங்க அண்ணாத்த சொல்லிக்குது, நான் வாங்கி துண்டேன். அது கையில கேட்டு வாங்கி துண்ணுக்கிறதுக்கு எனக்கு உரிமைக்குதியா? குடுப்பியா? இந்தா குப்மா துண்ணு. தர்மானப்பா ஐயா துண்ணுமே. யார் செல்லம்மா இது? அண்ணாத்தா நம்ம ரிக்ஷாக்கார முனியங்குதா, அது பொண்ணு. இது இந்த பொண்ணு ரொம்ப அச்சப்படுற பொண்ணு. குடிசையிலே குந்திக்கின்னு இருந்ததா, இப்ப குடும்ப கஷ்டம் கோணி தூக்கின்னு வந்துச்சு. தா சும்மா தின்னுமே. சும்மா வாங்கிக்க. தா அண்ணாத்தே சொல்லிக்கிறாரு, சும்மா தின்னுமே. செல்லம்மா நான் கொடுக்குறேன், நீ போ. தேங்க்ஸ் அண்ணாத்த. அண்ணாத்த சொல்ல மறந்து போட்டேனே, இப்போ எல்லாம் எங்க அண்ணாத்த ஒய்ங்க வீட்டுக்கு துட்டு கொடுக்கறது இல்ல. நீ சொன்னாதான் பயப்படும். சொல்லி வை. பத்துமா வரையா வாமா. கொஞ்சம் கூட கூசுமே இல்லப்போ. இப்படித்தான் ஆம்பளைங்க கிட்ட வாங்கி தூண்டுறதா? இந்த அண்ணாத்தைய பத்தி உனக்கு தெரியாதுமே. மனசுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, உசிரியா குடுக்கும். தங்கமான மனசு. விடு விடு, அந்த ஆளை பத்தியே அளந்துக்கணும். போயப்ப பார்க்கலாம். சரி ஆறுமுகம் எங்க போனா? சோமே வரேங்க. வரம்பா கத்தினுக்குறாரு. டேய் என்னண்ணா சார்? என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்கதான் இருந்தாய். இப்பதான் அந்த பக்கமா ராஸ்கல் லாரி கிட்ட இருக்க சொன்ன. ஏண்டா வீட்டுக்கு துட்டு கொடுக்கலையாமே, என்ன விஷயம்? ரூபா கொடுத்தானாத்தா? கொன்னுடுவார் ராஸ்கல். இப்பதான் உன் தங்கச்சி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போற, பொய்யா சொல்றேன். டேய் இன்னொரு தடவை இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்தா தாப்பை காய்ச்சிடும் ராஸ்கல், ஜாகிரதை. போடு. ஏய் 2 பேரும் கூட்டு சந்திராடிடா. பொண்டாட்டி தலையை அடமானம் வச்சு வந்திருக்கேன்டா. கொய்த்து போய் பொண்டாட்டாலிய வெஸ்ட் வந்துட்டா விட்டுன்னு போக வேண்டியதுதான். இந்தா மணில கதை புடி. நீ பேசுற அழுகு எல்லாம் வந்துடுச்சுடா. எல்லாம் நம்ம டைம் தான். விடு மச்சான், சீட்டு போடு சீட்டு போடு. அண்ணாத்த போன் விட்டா கடிக்கல, டீ தான் கடிச்சுது. இந்தா போற. ஏடா சோமாரி, ஐரோட்ல காபி வாங்கி வாடானா, டீ கடையில வாங்கினு அதுல 10 பைசா கமிஷன் அடிச்சுக்கிறியா? உனக்கு எதுலயுமே அவசரம் தான். இந்தாக்குது வாங்க காப்பி. எடுத்து குடிச்சிட்டு கூவி நிக்கிறிய. எனக்கு 5 பைசா 10 பைசா வேணா கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். இது போல கோல்மால் பண்றவெல்லாம் நம்ம கையில கிடையாது. சரி எடா காப்பியா. எச்ச பண்ண காப்பி எவன் குடிப்பான்? நீயே குடி. இதான் உனக்கு பனிஷ்மெண்ட். மாதார ஐர் ஹோட்டல் காப்பி நீ அடி. இந்தா கல்ல உண்ட. சொன்னடா பாத்து போனடா. என்னம்மா நல்ல மேல? சரி நம்ம கை வந்தாச்சு, ஆட்டத்தை கழிச்சு போடுங்கப்பா. 3 ஜோகம் வந்து நான் விட மாட்டேன்பா. சரி சரி, இந்த ஆட்டம் முடியட்டும், அப்புறம் கழிச்சு போடுவோம். ஆடமா ஆடு. 1000 இருக்கட்டும். நம்ம அண்ணாத்த தான் ரொம்ப நியாயமா நடக்குது. அண்ணாத்த ஜூஸ் வாங்கினவா? இப்பதான்டா காப்பி சாப்பிட்டு வரேன். ஆமா, என்கிட்ட கிளீனரா இருக்கான ஆறுமுகம், அவன் தங்கச்சி செல்லம்மாவோட பேப்பர் பொறுக்குதே, அதுவும் அக்காவா? ஆமா, அவ என் அக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டீ கடையில செல்லம்மாவோட பார்த்தேன். செல்லம்மா தான் அது முனியம் பொண்ணுன்னு சொல்லிச்சு. ஏண்டா உங்க அக்கா பேப்பர் பொறுக்க விட்டீங்களா? உங்க நாயனை துட்டு கொடுக்கறதேடா. எங்க நைனா என்னைக்கு தான் ஒழுங்கா துட்டு குத்துச்சு? நீதான் சம்பாதிக்க அத்தை கொடுக்கறது. ரொம்ப நோட்டா குடுக்குறீங்கல்ல, எடுக்கலாம் சார். வரேன் மணியா. அம்மா போயிட்டு வரேன். கதை தாப்பா போட்டுக்கோ. குந்துமா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அதனால என்ன பரவாயில்ல. காலைல இருந்து ஸ்டாண்ட்ல குந்தி இருந்தேனா ஒரு சவாரி கூட வரல. லேட் ஆயிடுச்சுன்னு புறப்பட்டேன். அப்பதான் ஒரு சாகுராய்க்கு வந்துச்சு. நம்ம பசங்க கிட்ட தட்டிட்டு வந்துட்டேன். போமா? ஏன்மா டல்லாக்கிற? உடம்பு சரி. உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல ரெஸ்டா குந்திக்க வேண்டியானே.
ரெஸ்டா? ஏமா நீ உரமா இருந்தா தானே உழைச்சு கொட்ட முடியும். இப்படி ராவா பாலா உழைச்சேன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அது உனக்கு தெரியுது, என்ன பெத்தவளுக்கு தெரியலையே. எனக்கு ஒரு டவுட், அந்த அம்மா உன்னை பெத்த அம்மாவா? ஆமா. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு அலையுத. என்ன செய்ய சொல்ற? எங்க அம்மா குணம் அப்படி. ஆமா, உனக்கு பிடிக்கலன்னா வேற உத்தியோகத்துக்கு போறதானே? வேற உத்தியோகமா? எங்க அம்மா இதுல ருசி கண்டுட்டாளே, விடுவாளா? சத்தியமா சொல்ற முனியா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னுடலாமான்னு கூட தோணுது. அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்கு என்னமோ இந்த நரகத்துல வாழ பிடிக்கல முனியா. ஏமா ஏதோ நினைச்ச மனசை குழப்பிக்கிற? உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப எங்க போகணும் அத சொல்லு. எவர்கிரீன் போ. எவர்கிரீன் தானே, விடு. முனியா, வண்டி இங்கே நிறுத்திட்டு. ஏமா இங்கே நிறுத்த சொல்லிட்ட? ஒண்ணு இல்ல, நான் இங்கிருந்து நடந்தே போயிடுறேன். முனியா, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க இருக்கியா இல்ல போயிட்டு வரியா? நான் வீட்டுக்கு போய் என்னத்த கீக்க போறேன், கேட்டா நிக்கிறேன், பையங்களை சொல்லி அனுப்பு. ஏமா ராத்திரிக்கு ஏனாச்சும் கொண்டாந்து கொடுத்தேன்னா உன் பேரை சொல்லி நிம்மதியா தூங்குவேன்.